வாழ்க வளமுடன். ஸோ இன்னைக்கு பேச இருக்கிற தலைப்பு வந்து என்னென்னா, உடல், உயிர், மனம், அறிவு, அப்புறம் இன்னும் ஆன்மா, புத்தி இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல இந்த வார்த்தைகள் எல்லாமே உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் தவம் பண்ணுறதே இதோட அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனவளக்கலை அப்படி தான் வச்சுருக்கோம். இந்தியாவில் எல்லா இடம் சென்டர்ஸ் பேரில் மனவளக்கலை மன்றம் அப்படின்னு தான் இருக்கும். பட் மனசை வளப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நமக்கு காமனாக உபயோகப்படுத்துறது வந்து உடல் சொல்லுவோம், உயிர். பட் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் அவ்வளோத்தையும் கோரிலேட் பண்ணி ஒரு மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம சப்சிக்வெண்ட்டாக இது நிறைய இவரோட மகரிஷியோட புக்ஸோ இல்லை மற்ற சீனியர் ப்ரொஃபஸர்ஸோட அவங்களோட லெக்சர்ஸ் எல்லாமே கேட்டாலும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ அதில் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம உடல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ உடலில் ஆரம்பித்தோன்னா நம்ம நார்மலாக எடுத்துக்கிறது வந்து ஃபிசிக்கல் பாடி தான் நம்ம பார்ப்போம். இப்போ அதுவும் நீங்கள் நிறைய காயக்கல்ப பயிற்சிக்கும் இன்ட்ராஸ்பெக்ஷனாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் பார்த்துருப்போம். ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, அதுக்கப்புறம் காசல் பாடின்னு சொல்லி 3 இருக்குது. தமிழில் எடுத்திங்கன்னா பரு உடல், நுண்ணுடல், சூக்கும உடல். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. பட் எல்லாருக்கும் ஃபிசிக்கல் பாடி வி ஆல் நோ. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுடல், அப்புறம் சூக்கும சரீரம் இருக்குது. நுண்ணுடல் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் அடுத்தது வந்து உயிரை பற்றி நம்ம என்னன்னு தெரியணும். நம்ம நிறைய பேர் வந்து உயிர்னா உயிருக்கு தானே ஹார்ட் ஃபங்க்ஷன் அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்போ இங்கே இந்த மனவளக்கலை இல்லைன்னா நீங்கள் சித்தர்களோட தத்துவத்தில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து முக்கியம். இப்போ நம்ம வேதாத்ரி மகரிஷி இதில் வந்து சொல்கிறது வந்து சுத்த வெளியிலேருந்து வந்தது. இன்னும் அதுக்கப்புறம் பரமாணு வந்து அண்டங்கள் எல்லாமே உருவாகி அதுக்கப்புறம் ஓரறிவுலேருந்து வந்து மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த உயிரை பற்றி சொல்கிறது வந்து முன்னாடியே எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி சித்தர்கள் எழுதி வச்சிட்டாங்க. மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட், அதை விட சின்னது எதுவுமே கிடையாது, பட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதை வந்து திருமூலரோட பாடலில் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. இப்போ அந்த பாட்டு கூட கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும். மேவிய சீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆவியின் கூறது 100,000 அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. இப்போ இதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருமூலர் எழுதிட்டார். இப்போ அது என்ன விளக்கம் அப்படின்னா, பசுவோட வாலில் உள்ள ரோமத்தை எடுத்து அது கணம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த கணத்தோட சைஸு, அது வாலோட ரோமே ரொம்ப சின்னது, அதில் உள்ள கணத்து சைஸை எடுத்து அதை ஒரு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி அதை 100ஆக வெட்டி அந்த 100 1000ஆக வெட்டினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சின்னதுன்னு சொல்லி அவர் திருமூலர் எழுதியிருக்கிறார். இப்போ அந்த அளவுக்கு தான் இந்த உயிர் அணுக்களோட அளவு வந்து அவ்வளவு சின்னது. இப்போ இதை விட சின்னதுக்கு வந்து நம்மளால் வந்து போகவே முடியாது. தட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட். இப்போது நீங்கள் எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன கொண்டு வந்தாலும் இதை விட சின்னதாக போனால் தான் அதை வந்து நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அதனால் உயிர் வந்து அவ்வளவு சின்னது. இப்போ இந்த எப்படி இப்போ நம்ம நிறைய கேட்கலாம், எதனால் அதை விட சின்னதுங்கிறது எப்படி நம்ம வந்து கீழே போகிறது. இப்போ அதுக்கு வந்து மகரிஷி சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எதுனாலும் அதுக்கு கீழே போக போக தான் அதை பற்றி நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஏதாவது ஸ்வீட்டை தான் சாப்பிட்றோம். ஸ்வீட்டை சாப்பிடும் பொழுது என்ன ஆகுனா, அந்த ஸ்வீட்டோட லெவலுக்கு நம்மளுடைய உடம்புல உள்ள ஜீவகாந்த சக்தி வந்து ரைஸ் ஆகுது. அந்த இனிப்பு தன்மை வந்து ஒரு ஜாங்கிரி சாப்பிட்றோம், லட்டு சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு 10 யூனிட் சுகர் இருக்குன்னா நம்மளுடைய பாடியில் உள்ள பயோமேக்னெட்டிக் எனர்ஜி அதை வந்து உணர்றதுக்காக அந்த அளவுக்கு வந்து உயருது, 10 யூனிட்டுக்கு வந்து மேலே உயருது. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக காஃபி குடிச்சிங்கன்னா காஃபியில் வந்து டேஸ்ட் இல்லை. காஃபியில் உள்ள சுகர் வந்து ஒரு 3 யூனிட் இருக்குது, 2 யூனிட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இறங்கி வரணும். அந்த யூனிட்டுக்கு மேலே 10க்கு போன சைஸ்லேருந்து இறங்கி வந்து நீங்கள் 2க்கு வரும்பொழுது தென் யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் த டேஸ்ட். இப்போ அதே மாதிரி நம்ம உயிரை பற்றி உணரணுன்னா அது எங்கே இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இறங்கி வந்தால்தான் அதை வந்து நம்மளால் வந்து உணர்ந்துக்க முடியும். நம்ம வந்து கீழே இறங்கி வராமல் அந்தோட நிலைக்கு வராமல் நம்மளால் வந்து உணரவே முடியாது. ஸோ இப்போ இதை வந்து முன்னாடி காலத்தில் சித்தர்கள்லாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உணர்ந்து தான் வந்து அதை பற்றி
அது எந்த சைஸில் இருக்கும், எப்படி இருக்குங்கிறத வந்து அவங்களாம் உணர்ந்து அவங்க வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த உயிரணுக்கள் வந்து நம்மளுடைய உடம்புல கோடான கோடி உயிரணுக்கள் இருக்குது வந்து. ஒரு ஒரு உயிர் 2 உயிர்னு இல்லை. இது வந்து நம்ம சொல்லக்கூடிய உயிர் வந்து உயிர் இருக்கா இல்லைங்கிறது வந்து அதுக்கு நிறையா அதுவும் பார்க்கலாம், அதுக்குள்ள விளக்கங்களையும் பார்ப்போம் வந்து. பட் இந்த சொல்லக்கூடிய உயிர் அணுக்கள்ங்கிறது வந்து இது அவ்வளவு சின்னது. நம்மளுடைய உடம்புல வந்து கோடான கோடி உயிரணுக்கள் இருக்குது. இந்த உயிரணுக்கள் வந்து போன ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த உயிரணு வந்து இப்போ இல்லை வந்து. இது வந்து எப்படின்னா ஆற்றுல தண்ணி ஓடிட்டுருக்க மாதிரி தான், வருது போகுது, ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் உயிரணுக்கள் வருது, நம்மளோட உடம்புல இருக்கிற அணுக்கள் வந்து வெளியில் போகுது, திருப்பி புதுசாக வருது, இது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அது எந்த முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உயிரணுக்கள் அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது வந்து காந்தம்னு சொல்கிறோம் வந்து. காந்த உடல், இந்த உயிரணுக்கள் மூலமாக வரக்கூடிய சக்தி வந்து தான் அந்த காந்த சக்தி. இப்போ இந்த காந்த சக்தியை வச்சு தான் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம பண்ணுறோம்ப்பா. நம்ம வந்து ஐம்புலன்கள் மூலமாக அனுபவிக்கிறது எல்லாம், நம்ம வேறு என்னென்ன செயல்கள் நம்ம செஞ்சாலும் நம்மளுடைய உடல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து இந்த காந்த சக்தி வந்து ரொம்ப முக்கியம். இந்த காந்த சக்தியை செலவு பண்ணி தான் நாம் வந்து எல்லா செயல்களுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்போ இந்த பருவுடல், நுண்ணுடல், சூக்கும உடல், இந்த உயிரணுக்களும் இருக்குது, காந்தமும் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த நம்ம வந்து தெளிவாக இந்த 3ஐயும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தாப்பில் உள்ளதுக்கு போக முடியும் வந்து. இப்போ உடல், உயிர், இது 2ஐயும் நம்ம பார்த்தோம் வந்து. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்க்குறது வந்து மனசு ஒன்று இருக்குது வந்து. நீங்கள் மனசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உயிரின் படற்கை நிலையே மனம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் வந்து. இந்த எக்ஸ்பேண்டட் ஸ்டேட் ஆஃப் திஸ் லைஃப் எனர்ஜி இஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் வந்து. இப்போ அது எப்படி, இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா நம்மளுடைய உடம்புல வந்து 5 புலன்கள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு எல்லாமே சொல்கிறோம், 5 சென்சஸ். 6வதாக ஒன்று இருக்கிறது தான் அது வந்து மனசு. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மனசுன்னு ஒன்று இருக்குதுங்கிறது பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய உடம்புல இருக்கிற காந்த சக்தியை வச்சு தான் 5 புலன்கள் மூலமாக நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய உடம்புல இருக்கிற காந்த சக்தியை எடுத்து நான் வந்து இப்போ சத்தமாக கொண்டு வரேன். இப்போ பார்க்குறேன்னா நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒலியாக இது பண்ணுறேன் வந்து. ஸோ இப்போ இது ஒன்றும் பண்ணுற மாதிரி 6வதாக ஒன்று இருக்கிறது வந்து அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது வந்து. அது வந்து மனசு. இப்போ இந்த மனசு அப்படின்னா மனசோட ஃபங்க்ஷன் என்ன, மனசு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அதுவும் நீங்கள் எல்லாம் நம்ம எண்ணம் ஆராய்தல் இந்த மாதிரி நிறைய தத்துவத்தில் நம்ம பேசியிருக்கோம் வந்து. இப்போ என்ன நம்ம பார்க்குறது, பேசுகிறது, இது எல்லாமே வந்து நம்மகிட்ட போய் வந்து பதியுதுன்னு பார்க்குறோம் வந்து. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மெயினாக இருக்கக்கூடியது வந்து மனசு. மனசுக்கோட 2 ஃபங்க்ஷன் மெயினாக என்னென்னா, ஒன்று வந்து எண்ணுதல், இன்னொன்று வந்து உணர்தல். இப்போ எண்ணுதல்ங்கிறது வந்து எப்படி, இப்போ நம்ம எதையாவது பற்றி நினைக்கும் பொழுது அது வந்து நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. அது எப்படி வருது, அதுக்கு உதாரணம் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது பார்க்குற பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு கொசு அளவில் வந்து திருப்பி மூளையில் வந்து ஒரு புள்ளி அளவில் போய் திருப்பி நம்மளுடைய கருமையத்தில் போய் ஒரு அடுத்த பதிவாக பதியுது. இப்போ அதையும் பார்க்கலாம், அந்த கருமையத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வந்து. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து எண்ணும் பொழுது திருப்பி அந்த கருமையத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து நம்ம வந்து கண் வழியாக விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து பார்க்குறோம் வந்து. இப்போ இதுக்கு தான் மனசு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது வந்து. இந்த ஃபங்க்ஷனை வந்து மனசு பண்ணிகிட்டே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பேர் என்னென்னா எண்ணுதல். அதே நேரம் இன்னொரு வேலை என்ன பண்ணுதுன்னா, அப்படிங்க நம்ம நினைக்கும் போதே இப்போ இங்கே மேலே ஒரு எறும்பு ஊறுதுன்னா அதை உணர்தல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையால் தட்டுறோம் வந்து. இல்லை ஏதாவது நம்மளை யாரும் டச் பண்ணுறாங்கன்னா அந்த உணரக்கூடிய தன்மையும் இருக்குது. இந்த 2ஐயும் பண்ணக்கூடியது வந்து மனசு வந்து. எண்ணுதல், உணர்தல், இது 2ஐயும் வந்து மனசு வந்து பண்ணுது. இது ஏன் வந்து உயிரின் படற்கை நிலை மனம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து விரிஞ்ச நிலையில் போகும் பொழுது அது வந்து மனசாக இருக்குது. அது வந்து திருப்பி அதோட அடித்தளத்துக்கு வரும்பொழுது மனத்தின் அடித்தளம் தான் வந்து அங்கே உயிர். இப்போ நீங்கள் திருப்பி இந்த உயிர் தான் காந்தமாக மாறி விரிஞ்ச நிலையில் மனசாக போகுது. திருப்பி அதோட பேஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து உயிர் தான் வந்து. இப்போ இதை தான் வந்து எக்ஸ்பேண்டட் ஸ்டேட் ஆஃப் லைஃப் இஸ் லைக் எ மைண்ட். இப்போ அதோட பேஸ் வந்து உயிர். இப்போ நம்ம எல்லாத்தையுமே எதையும் உணரணும் அப்படின்னா, இப்போ நம்ம உயிர் சக்தியை பற்றி உணரணும் அப்படின்னா அதுக்கு போகணும். அது எங்கே இருக்குதோ அதோட இடத்துக்கு பேஸுக்கு நம்ம போனால் தான் அதை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். இப்போ நம்ம மனசு வந்து மனசால் உணர்றதுக்கு வந்து இன்னும் கீழே போகணும். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறோம், மனசு எந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் வந்து. இப்போ நீங்கள் பீட்டாவில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா 14 to 40 சைக்கிள்ஸில் இருக்குது. ஆல்ஃபாக்கு வரும்போது 8 to 14.
இப்போ நீங்கள் வந்து தீட்டாக்கு வரும்போது 4 to 7, டெல்டாக்கு வரும்போது 1 to 3. இப்போ இந்த அலைச்சூழலுக்கு இறங்கி 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 வரும்பொழுது தான் அது அந்த அலைச்சூழலில் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ, எப்போ நம்ம இப்போ இந்த ஜாங்கிரியும் காஃபியும் எடுத்து உதாரணத்துக்கு எடுத்து பேசின மாதிரி வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியில் என்ன இருக்குதோ அதுக்கு இறங்கி வரும்பொழுது நம்மளால் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உணர முடியும் வந்து. இப்போது இந்த கருமையம்ங்கிறது என்னென்னா அதையும் ரிலேட் பண்ணிக்கலாம் வந்து. கருமையத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உடம்பில் ஃபிசிக்கல் பாடிக்கு ஒரு மையப்புள்ளி வந்து நம்ம வந்து ஸ்பைனல் கார்டோட எண்டு மூலாதார சக்கரத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த உயிரணுக்கள் நம்மளுடைய உடம்புல கோடான கோடி உயிரணுக்கள் சுற்றிட்டு இருக்குது. அதுக்கும் ஒரு மையப்புள்ளி, அதுவும் அந்த மூலாதார சக்கரத்தில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்தாப்பில் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து காந்தம் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக காந்தமும் ஓடிட்டு இருக்குது வந்து. இப்போ இந்த காந்த சக்திக்கும் ஒரு மையம் இருக்குது. அந்த மையமும் இந்த மூலாதாரத்தில் தான் இருக்குது வந்து. ஸோ இப்போ இது எல்லாம் சேர்ந்த இடம் தான் வந்து இப்போ இந்த காந்தத்தோட மையம். இந்த காந்த மையத்தில் தான் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எண்ணுதல். இப்போ நம்ம மனசு வந்து எண்ணுதுன்னு சொல்கிறோம். இந்த எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் இது எல்லாமே போய் நம்முடைய உடம்புல உள்ள காந்தத்தில் பதிஞ்சு அதோட மையப்புள்ளியில் வந்து கருமையம், அதுதான் மையப்புள்ளியை தான் வந்து கருமையம் சொல்கிறோம். அங்கே தான் வந்து அந்த இன்டென்சிட்டி கூடி ஒரு அழுத்த பதிவாக அங்கே வந்து இம்ப்ரிண்ட்டாக வந்து பதிஞ்சிருக்குது வந்து. இப்போ இதுதான் நம்ம என்னென்ன காலம் காலமாக நம்ம பண்ணக்கூடிய செயல்கள், சொல்கள், பேசுகிறது, செயல்கள் எல்லாமே வந்து அங்கே போய் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது வந்து. இப்போ இதை தான் நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங்கோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் போய் பண்ணுறது எல்லாமே வந்து பதிஞ்சிருக்குது. இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து. இப்போ இந்த எந்த அளவுக்கு இப்போ ஒரு நம்ம பண்ணக்கூடிய செயல்கள், சொல்கள் எல்லாமே பதியுதுன்னு சொன்னோம். அது வந்து எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குதோ அந்த பதிவு தான் வந்து இந்த மனுஷனோட வந்து தரத்தை வந்து நிர்ணயிக்குது வந்து. இப்போ நம்மளுடைய ஒருத்தரோட கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த கேரக்டர் நம்ம என்ன சொல்கிறோம், அவர் நல்ல கேரக்டர் இல்லைங்க, அவர் கொஞ்சம் மோசமான கேரக்டராக இருக்கிறாரு. இப்போ நல்ல கேரக்டர் இருக்கலாம். இது சொல்கிறது எல்லாமே அவருடைய கருமையத்தில் என்னென்ன பதிஞ்சிருக்குதோ அதுதான் அவருடைய செயலாக வெளிப்பாடாக வரப்போகுது வந்து. இப்போ அந்த பதிவுகள் நல்ல விதமான பதிவுகளாக இருந்தால் அவர் பண்ணக்கூடிய சொல் செயல் எல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கும். அது நல்ல விதமாக இல்லைன்னா அதற்கு ஏற்ற வந்து விளைவுகள் தான் வரும் வந்து. இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இந்த கருமையத்தை தான் நம்ம சொல்லக்கூடிய வந்து ஆன்மான்னு சொல்கிறதும் அதே தான் வந்து. இப்போ அந்த ஒரு நல்ல ஆன்மா, அவர் ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னா அந்த ஆத்மாங்கிறது வந்து அவரோட பதிவுகள், அவருடைய கருமையத்தில் என்னென்ன பதிஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம். அவரோட கேரக்டர் இது எல்லாமே என்னதுன்னா அந்த ஆன்மாவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தோன்னா இப்போ எல்லாருக்குமே மனுஷன் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான்னா உடல் இருக்குது. உயிர் வந்து கோடான கோடி உயிர்கள், உயிர் அணுக்கள் வந்து உள்ள எல்லாமே வந்து சுற்றி 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 ஓடிட்டுருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து மனசு வந்து இந்த உயிரோட விரிஞ்ச நிலையில் இருக்கிறது வந்து நம்ம மனசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வந்து. அதுவும் மனுஷனுக்கு இருக்குது. மனுஷனுக்கு மனசு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதுன்னா நம்மளால் எண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது, உணரக்கூடிய தன்மையும் இருக்குது. எண்ணுதல் உணர்தல் வந்து உயிருள்ள மனுஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ இந்த மனசு வந்து நம்ம என்னென்ன நினைக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம் இது எல்லாமே போய் நம்மளுடைய மூளையில் பதிஞ்சு திருப்பி நம்மளுடைய கருமையத்தில் பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த கருமையம் வந்து அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குது. அந்த கருமையத்தோட தன்மை வந்து இப்போ நம்ம பண்ணது மட்டும் கிடையாது. நம்மளுடைய தாய் தந்தையர், அவங்க தாய் தந்தையர் அப்படியே மேலேருந்து கொண்டு வரும்பொழுது எல்லா பதிவுகளையும் அந்த கருமையம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அடக்கி தான் வச்சுருக்குது வந்து. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வரும்பொழுது இப்போ நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சோமோ அதுவும் வரும் வந்து. இப்போ இதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கருமையம் எந்த அளவுக்கு ஒரு தூய்மையாக இருக்கோ, கலங்கம் இல்லாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு அவரோட தன்மைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் வந்து. இதை தான் வந்து என்ன சொல்லுவார்னா சாமிஜி வந்து சொல்லும்போது வந்து கூட பதிவுகள் சேர தான் அந்த கடவுள் தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது வந்து. ஸோ இப்போ கடவுளோட இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணோன்னா மேன்லேருந்து இம்ப்யூரிட்டிஸை மைனஸ் பண்ணோன்னா அங்கே வந்து காட் வருது. ஸோ இப்போ நீங்கள் இந்த கருமைய தூய்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தரத்தையும் தன்மையும் வந்து நம்மளால் உயர்த்திக்க முடியும் வந்து. இதை தான் வந்து நம்ம வந்து ஆன்மா அப்படிங்கிறோம் வந்து. இப்போ நம்ம வந்து இப்போ ஆன்மான்னு வேறு எதுவுமே இல்லை வந்து. அந்த பதிவுகள் இருக்கக்கூடியது தான் அங்கே ஆன்மா வந்து. இப்போ நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா உடல் பார்த்தோம், உயிர் என்னன்னு பார்த்தோம், மனசுன்னா என்னன்னு பார்த்தோம், ஆன்மா பார்த்தோம் வந்து. இப்போ அதுக்கு அடுத்தாப்பில் வந்து புத்தி, அதுவும் நம்ம சொல்லுவோம் வந்து இவருக்கு புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் வந்து. புத்தின்னா என்னென்னா மனசு வந்து ஒரு 3 ஃபங்க்ஷனில் வந்து 3 லேயரில் ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம பார்த்தோம் முன்னாடி வந்து.
என்ன, ஒன்று வந்து கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ், இன்னொன்று வந்து சூப்பர் கான்ஷியஸ். மேல் மனம், நடுமனம், அடிமனம், இந்த 3 மனமும் வந்து மனுஷனுக்கு இருக்குது வந்து. இப்போ இந்த மேல் மனசை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா புத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து. இப்போ மேல் மனசு வந்து இட்ஸ் லைக் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசும்போது கூட பார்த்தோம் வந்து, அது வந்து அடிமனசுக்கு என்னங்க பாஸ் மாதிரி, அடிமனசுக்கு வந்து அது என்னங்கிறத உத்தரவு பண்ணும். ஸோ நம்ம அடிமனசில் இருக்கிறத வச்சு நம்ம நடுமனத்தில் இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு நம்ம வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கிறோம் வந்து. இப்போ இந்த மேல் மனசு வந்து கான்ஷியஸ்னஸ், நம்ம மேல் மனசை வந்து சொல்லும்போது கான்ஷியஸ்னஸ், அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ்னஸ், அப்புறம் வந்து சூப்பர் கான்ஷியஸ். ஸோ இப்போ இந்த மேல் மனசு ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது வேறு மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். சப்கான்ஷியஸ் வரும்பொழுது சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுதுன்னா, அது வந்து நடுமனம் வந்து ஆன்மா ரிலேட்டடாக உள்ளதுலேருந்து வருது. நம்மகிட்ட என்னென்ன பதிவுகள் பதிஞ்சிருக்குதோ அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் வந்து. நம்ம வந்து இப்போ கான்ஷியஸில் பண்ணும்பொழுது நம்ம வந்து சில யோசிக்காமல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது மேல் மனசு ஃபங்க்ஷன் ஆகும்போது நிறைய அதை நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை. நடுமனம் ஃபங்க்ஷன் ஆகும்பொழுது என்ன பண்ணுன்னா, நடுமனசு போய் அங்கே போய் எடுத்து வருது. அங்கே உள்ளுக்குள்ளே போய் கருமையத்தில் என்னென்ன பதிஞ்சிருக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது. இப்போ மேல் மனசு வந்து இட்ஸ் லைக் எ பாஸ் அப்படின்னா, நீங்கள் நடுமனசு வந்து ஒரு வேலைக்கார மாதிரி வந்து அது போய் அங்கே நம்மளுடைய கருமையத்தில் என்ன இருக்குதோ அதை எடுத்து ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்டே இருக்கும். வேறு எதுவும் கொஷின்லாம் பண்ணாது வந்து. ஸோ இப்போ வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் வந்து. சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணி வைக்கிறது வந்து, நல்லா ட்ரெயின் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம மேல் மனசை வந்து என்ன சொல்கிறோம்னா புத்தி, நடுமனசை சொல்லும் பொழுது வந்து சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து. ஸோ இப்போ எனக்கு வந்து புத்தி இருக்கா புத்தி இல்லையாங்கிறது எல்லாத்துக்கும் புத்தி இருக்குது. மனசு ஃபங்க்ஷன் ஆகும்பொழுது அங்கே புத்தி இருக்குது வந்து. அதுக்கு அடுத்தப்பில் வரும்பொழுது நம்மளுடைய சித்தம், அந்த நடுமனசு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் வந்து. ஏன்னா நடுமனசு என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளுடைய பழக்கத்துலேருந்து எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ஏன்னா அதுக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இல்லை, கேள்வி கேட்கக்கூடிய தன்மை கிடையாது. அந்த கேள்வி கேட்டு பண்ணக்கூடியது வந்து கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடிய பாஸ் வந்து நம்மளுடைய மேல் மனசு, இல்லைன்னா வந்து புத்தி. நடுமனசு வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தான். அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்மா கருமையத்தில் என்ன இருக்குதோ அதை வந்து அப்படியே எடுத்து வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது வந்து இந்த நடுமனசு வந்து. ஸோ இப்போ இந்த நடுமனசையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, கருமையத்தை நம்ம வந்து ஆன்மாவை வந்து எந்த அளவுக்கு தூய்மை பண்ணி அந்த ஆன்மாவை ட்ரெயின் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யும் வந்து. 3வது வந்து அடிமனம் இல்லைனா சூப்பர் கான்ஷியஸ். இப்போ அதுதான் அந்த அடிமனம் ஆர் சூப்பர் கான்ஷியஸ் இஸ் ரிலேட்டட் டு காட். இப்போ அதுதான் நம்மளுடைய ஆள் மனசு, அடிமனசு ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது தான் நமக்கு பழக்கப்படாத உண்மைகள் எல்லாமே வெளியில் வரும். ஏன்னா அந்த நடுமனம் போய் ஆன்மா கர்மயத்துலேருந்து எடுத்து வருது. இதை தாண்டி இன்னொன்று வரும்பொழுது அந்த 3வது மனசு, அந்த ஆள் மனசு வேலை செய்யும் பொழுது தான் நிறைய வந்து நம்ம யூனிவர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம மௌனம் பண்ண போகும்போது நம்ம பேசாமல் நம்மளுடைய கான்ஷியஸ் சப்கான்ஷியஸை விட்டுட்டு போகும்பொழுது அந்த சூப்பர் கான்ஷியஸை வந்து நம்மளால் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும் வந்து. இப்போ இது வந்து 3வது மனசு, மேல் மனம், நடுமனம், அடிமனம் வந்து. ஸோ இப்போ அந்த மேல் மனசை தான் நம்ம வந்து புத்தின்னு சொல்கிறோம். நடுமனசு வந்து சித்தம். இது வந்து அதுக்கப்புறமா வந்து ஆள் மனசும் இருக்குது வந்து. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து ரிலேட் பண்ணோன்னா, அடிமனம் தான் ஆழ்மனம் வந்து. அடிமனம் தான் வந்து ஆழ்மனம். கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் வந்து. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. உடல் பார்த்தோம், உயிர் என்னன்னு பார்த்தோம், ஆன்மா பார்த்தோம், புத்தி பார்த்தாச்சு, கருமையம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் உள்ளது வந்து காந்தம் அண்ட் அறிவு. இப்போ காந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெண்டும் சேம் தான். ஆமாம், கருமையத்தில் வந்து என்னென்னா நம்ம பண்ண பதிவுகள் மட்டும் கிடையாது. நான் தான் சொன்னேன், நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தாய் தந்தையர், அவங்க தாய் தந்தையர்கிட்டேருந்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே நம்ம வந்து ஹெரிடிட்ரியாக மாற்றி ஒருத்தரையாக கொண்டு வந்து பல பிறவி எடுத்து வரும்பொழுது நம்மளுடைய வந்து எல்லா தன்மைகளும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ அது வந்து நம்மகிட்ட வந்து மனுஷத்தன்மை மட்டும் இல்லாமல் நம்ம மிருகத்தன்மையும் இருக்குது. நம்ம எல்லா பதிவுகளையும் வந்து கொண்டு வந்திருக்கோம் வந்து. ஸோ இப்போ அந்த பதிவுகள் தான் வந்து நம்மளுடைய கேரக்டரை டிட்டர்மின் பண்ணுது. அதுதான் ஆன்மா, அதுதான் கர்மயம், எல்லாமே வந்து ஒன்று தான் வந்து. ஸோ இப்போ அதான் என்னன்னா, நல்ல ஆன்மாவாக இருக்கணும்னா கர்மயத்தோட செயல்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து தூய்மை பண்ணிகிட்டே இருக்கணும் வந்து. ஸோ இந்த ஜெனட்டிக் சென்டரை வந்து
எந்த அளவுக்கு நம்ம கிளியராக வச்சுருக்கிறோமோ, தேவையில்லாததை வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த நடுமனம் வந்து ரிலேட்டட் டு த ஜெனட்டிக் சென்டர். நான் என்னோட ஜெனட்டிக் சென்டரில் நான் தேவையில்லாத பதிவுகளை நிறைய வச்சு 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 பழக்கப்படுத்தியிருந்தேன்னா, என்னோடய மைண்டு வந்து, என்னோடய கான்ஷியஸ் வந்து, புத்தி வந்து ஒரு வேலையை செய்ய அப்படின்னா, இந்த நடுமனம் போய் அங்கே ஜெனட்டிக் சென்டரில் கருமையத்தில் என்ன பழக்கி வச்சுருக்கிறனோ அதை தான் எடுத்துகிட்டு வரும் வந்து. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன்னா இது எல்லாமே போய் என்னோடய கருமையத்தில் பதிஞ்சிருக்குது. கருமையத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இப்போ இதை நான் மாற்றி ஒரு மேல் பதிவாக நான் போட்டு இல்லை நான் பார்க்குறது இல்லை, காலையில் ஒரு தடவை பார்ப்பேன், சாயங்காலம் ஒரு தடவை பார்ப்பேன், இல்லைனா நான் வந்து ஆன் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நடுமனசு வந்து அதை தவிர வேறு எதுவும் மாற்றி பண்ணாது. ஸோ இப்போ அந்த கருமையத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வண்டி இப்போ ட்ரைவ் பண்ணும்போது என்னென்ன பண்ணணுங்கிறதுலாம் நம்மளுடைய சப்கான்ஷியஸில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சப்கான்ஷியஸ் இஸ் நத்திங் பட் நம்ம போய் உங்களோட ஜெனட்டிக் சென்டரில் எப்படி பதிஞ்சிருக்குதோ அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து வருது. அதை நீங்கள் இன்னொரு ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் இதை நீங்கள் மாற்றி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தென் உங்களுடைய ஜெனட்டிக் சென்டரில் அது பதிஞ்சு சப்கான்ஷியஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்கும் வந்து. ஸோ இப்போ அந்த நீங்கள் கேட்டதுக்கு வந்து ஆன்மா, கருமையம் எல்லாமே வந்து ஒன்று தான் வந்து. ஸோ இப்போ நம்ம அடுத்தாப்புல வந்து பார்த்தோன்னா அந்த காந்தம் அறிவு அறிவு இன்னும் வர கம்மிங். ஸோ உடல், உயிர், மனம், ஆன்மா, கருமையம், அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த மனசு ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது மனசில் வந்து ஒரு மூணு லேயர் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து மிச்சம் பெண்டிங் இருக்கிறது வந்து காந்தம், இன்னொன்று வந்து அறிவு. நீங்கள் காந்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் வந்து இந்த உயிரணுக்கள் மூலமாக நம்மளுடைய உடம்பில் வந்து காந்த சக்தி வருது. இந்த காந்த சக்தி வந்து இந்த உயிரணுக்கள் வந்து உடம்புல மட்டும் இல்லை, வெளியிலையும் இந்த பிண்டத்துலேயும் இருக்குது, அண்டத்துலேயும் இருக்குது. அண்டத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து வான்காந்தம். நம்மளுடைய உடம்புக்குள்ளே இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து ஜீவகாந்தம். இப்போ இந்த ஜீவகாந்தத்தை வச்சு தான் செலவு பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம், புலன்கள் மூலமாக எல்லாம் அனுபவிக்கிறோம். ப்ளஸ் மனசும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியம் வந்து ஜீவகாந்தம் தான். ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி தான் நம்ம மைண்டு ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட நம்மளுடைய ஒரு தாட் ப்ராசஸ்க்கு கூட அந்த காந்த சக்தி வந்து வேணும். அந்த காந்த சக்தியை செலவு பண்ணி தான் நம்ம வந்து என்றது எல்லாமே நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாமே போதும் வந்து. ஸோ இப்போ அதுக்கும் அடித்தளம் வந்து இந்த ஜீவகாந்த சக்தி தான். இப்போ இனிமேல் மிச்சம் உள்ளது வந்து அறிவு. அறிவுங்கிறது ஒன்றும் கிடையாது, அறிவு தான் தெய்வம். கான்ஷியஸ்னஸ் இஸ் காட். அறிவே தெய்வம் வந்து. இப்போ அந்த தத்துவம் தான் வந்து என்னென்னா, இப்போ இந்த அறிவுங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே வந்து அறிவு இருக்குது வந்து. இப்போ நமக்குள்ளேயும் அறிவு இருக்குது, இந்த லேப்டாப்புக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்குது, செல்ஃபோனுக்குள்ளேயும் அறிவு இருக்குது. இப்போ இந்த அறிவை வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக போனோம் அப்படின்னா, இந்த அறிவு வந்து உயிர் இல்லாத பொருட்களுக்குள்ளே வந்து பேட்டர்ன், ப்ரெசஷன், ரெகுலாரிட்டிங்கிற 3 இதில் ஃபங்க்ஷன் ஆகுது வந்து. அதில் வந்து பேட்டர்ன், ப்ரெசஷன், ரெகுலாரிட்டி இந்த 3 தன்மையும் உயிர் இல்லாததில் இருக்குது. உயிர் உள்ள பொருள்களுக்கு வரும் பொழுது இன்னும் வந்து ஒரு 3 தன்மை வருது. காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். ஒன்று வந்து உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல். ஸோ இப்போ இப்போ நம்ம எண்ணுதல், உணர்தல் பார்த்தோம் வந்து. அதுக்கப்புறமா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். 3வது வந்து டிஸ்கிரிமினேஷன், எது நல்லது எது கெட்டது பிரித்து உணரக்கூடிய தன்மை. இது எல்லாமே வந்து மனுஷனுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா, அந்த கான்ஷியஸ்னஸ் இஸ் காடுங்கிறது அந்த அறிவோட தன்மைகள். இது எல்லாமே வந்து ஸோ எப்படி வந்து பேட்டர்ன், ப்ரெசஷன், ரெகுலாரிட்டி நம்ம சொல்கிறோன்னா, ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் வந்து இட்ஸ் லைக் உயிர் இல்லாத பொருள் வந்து. அந்த உயிர் இல்லாத பொருளுக்கு வந்து நீங்கள் ஒரு தீப்பெட்டி இருக்குது, தீப்பெட்டி டப்பாவில் வந்து நீங்கள் கொளுத்தும் போது அந்த ஃபயர் அங்கேருந்து வருது, அதில் உராயும் பொழுது அந்த கந்தகம் எரிஞ்சு அதுலேருந்து வந்து நெருப்பு வருது. அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதில் தன்மைகள் இருக்குது. அந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேட்டர்ன், ப்ரெசஷன், ரெகுலாரிட்டி. அதுக்குள்ளேயும் ஒரு அறிவு, அதுதான் அந்த அறிவு தான் நம்ம வந்து இறைவன் சொல்லி சொல்கிறோம் வந்து. தட் இஸ் வாட் வி ஆர் சேயிங், கான்ஷியஸ்னஸ் இஸ் காட். அறிவே தான் தெய்வம். இப்போ அந்த அறிவே தான் தெய்வங்கிறது மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த 3ம் வந்து மனுஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது வந்து. இந்த அறிவு வந்து இப்போ நீங்கள் அடிமனசு ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது இந்த அறிவோட நம்மளால் தொடர்பு கொண்டு அந்த அறிவில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும் வந்து. ஸோ இப்போ இந்த அறிவுங்கிறது வந்து
இப்போ யாராவது ஒருத்தனுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்குறோம், வந்து புத்தி இருக்குதான்னு கேட்குறோம். புத்தி வந்து மனசோட ஃபங்க்ஷன். அதோட அடித்தளத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அடிமனசு ஃபங்க்ஷன் ஆகும்பொழுது தான் அங்கே அறிவுலேருந்து உள்ளேருந்து வருது வந்து. இப்போ நம்ம அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் அறிவு இருக்க தான் செய்யுது. இப்போ என்ன கேட்குறோம், ஒருத்தனுக்கு வந்து இப்போ காலையில் இங்கே வர்றதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு டைரெக்ஷனுக்கு போயிட்டோம். கேட்டால் முதல்ல கேள்வி என்ன, அறிவு இருக்கா? அறிவு இப்போ நம்ம அறிவு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. அந்த அறிவு இருக்க போய் தான் எல்லாமே அந்த ஆர்டர் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்குது, வந்து இயக்க ஒழுங்கு எல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த அறிவு இல்லைங்கும் பொழுது நம்ம வந்து தப்பான செயல்களை பண்ண ஆரம்பிக்கிறோம் வந்து. அப்போ என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது. அந்த அறிவு வந்து மழுங்கி இல்லைன்னா அதுக்கு மேலே கோட்டிங் வரும்பொழுது அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் போகுது வந்து. இப்போ அதை தான் புத்தி இருக்கா, புத்தி இல்லாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாதப்போ ப்ராப்ளம். பட் வந்து எல்லாமே வந்து அறிவு இருக்குது. இப்போ அதுதான் வந்து இப்போ 3வது இன்ட்ராஸ்பெக்ஷன், அதுக்கப்புறமா பிரம்ம ஞானத்தில் வரும்பொழுது டாபிக் என்னென்னா அறிவே தான் தெய்வம். இப்போ அறிவே தான் தெய்வம்ங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இவரோட பாடலில் கூட ஒரு வேதாத்திரி மகரிஷியோட குரு வணக்க பாடலில் கூட என்ன சொல்லுவார்னா, அறிவே தான் தெய்வம் என்றார் தாய்மானார் அப்படிங்கிற பாட்டிலே ஆரம்பிச்சிருப்பார். அந்த தாய்மானார் பாடலே அறிவே தான் தெய்வம். இப்போ அறிவுன்னு சொல்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ஷியஸ்னஸ் இஸ் காட். அந்த அறிவு வந்து மனுஷனுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அதோட அமைப்பு வந்து விதவிதமாக இருக்குதே தவிர அதோட ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் அந்த அறிவு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது வந்து. இப்போ நம்ம அதை உணரக்கூடிய தன்மை வந்து இப்போ நமக்குள்ளே அந்த அறிவு இருக்குதுங்கிறத நம்ம வந்து எப்போ உணர்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அறிந்தது சிவம் சொல்கிறது எல்லாமே அந்த அறிவை உணரக்கூடிய ப்ராசஸில் தான் we are all doing or going in like a different journey, different direction வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா வேறு எதுவும் காம்ப்ளெக்ஸான ஒன்றும் இல்லை. ஆனால் இது எல்லாத்தையுமே என்னென்னா நம்ம உணரணும். உணர்றதுக்கு என்ன பண்ணணும், அது எந்த ஸ்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதோ, இப்போ அந்த இறைவன் தான் நம்ம அறிவு தான் தெய்வம்னு சொல்கிறோன்னா அந்த தெய்வம் எந்த ஸ்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம இறங்கி போகும்பொழுது தான் அதை நம்மளால் வந்து ரிலேட் பண்ணி அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் வந்து. இப்போ அது இல்லாத பட்சத்தில் வந்து அது கொஞ்சம் வந்து அந்த கஷ்டம். அது இப்போ நான் அந்த ஸ்வீட்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி வந்து எந்தெந்த அது ஃப்ரீக்வன்சியில் அது ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போகும்பொழுது அது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ இப்போ இந்த அளவில் வந்து இதுதான் வந்து பேஸ். நம்ம இங்கே பேசக்கூடிய தத்துவத்துக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து உடல், உயிர், அறிவு, ஆன்மா, கருமையம், ஜீவகாந்தம், அதுக்கப்புறம் நீங்கள் மனசு, புத்தி, இது எல்லாம் தான் வந்து திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம் வந்து. இப்போ இதுலேருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதில் எல்லாமே வந்து முக்கியம். எதுவுமே இது முக்கியம் அது முக்கியம் இல்லைங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து முக்கியம். அதில் வந்து நம்ம கருமையத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மாவை தூய்மையாக வச்சுக்கணும்னா நம்முடைய செயல் தூய்மை முக்கியம். அதான் வினை தூய்மை வந்து முக்கியம். அந்த செயல் தூய்மை வினை தூய்மை வரும்பொழுது அந்த கருமைய தூய்மை வந்து வரும் வந்து. கருமைய தூய்மை வரும்பொழுது நம்மளுடைய நடுமனம் வந்து நல்ல விதமாக வந்து ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும். எனக்கு வந்து கருமையத்தை தூய்மை பண்ணி நடுமனம் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மேல் மனமும் அடிமனம் அதுதான் வந்து ரெண்டுக்கும் லிங்காக இருக்குது வந்து இந்த நடுமனம் தான் வந்து. ஸோ என்னுடைய மேல் மனமும் வந்து நல்ல விதமாக ஃபங்க்ஷன் ஆகும், கீழ்மனமும் அடிமனமும் வந்து நல்ல விதமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வந்து.